இந்த இரண்டாம் கடிதம் என்பது அன்புள்ள மருமகனை என கூறி அவருடைய அக்கா பையனுக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நான் யாருக்கு எவ்வளவு ரூபாய் எனக்கு தர வேண்டியிருக்கிறது, நான் எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும், மேலும் அவர் ஒரு பிரபல ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததன் காரணமாக எந்தெந்த இடங்களை வாங்கியிருக்கிறார், யாரால் அதுக்கு முன்பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பல்வேறு தகவல் அடங்கிய அந்த 4 பக்க கடிதமானது தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த கடிதமும் அந்த மேலாளரிடம் கொடுத்ததாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் இந்த 30ஆம் தேதி இடப்பட்ட அந்த கடிதம் எஸ்பிக்கு எழுதியது போன்றே அன்புள்ள மருமகனுக்கும் எழுதியிருக்கிறார். இந்த 2 கடிதமே அவருடைய அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு எடுக்கப்பட்ட அந்த 2 கடிதமும் 3ஆம் தேதி அவர் மகன் உபரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் பட்சத்தில் தான் இந்த 2 கடிதமும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது பொறுப்பு டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் புதிய தலைமுறைக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்தும் தொடர்ந்து அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தவிர கிட்டத்தட்ட அந்த கடிதத்தில் மட்டும் சுமார் 10க்கும் மேற்பட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள், பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்களின் பெயர்கள் இருக்கிறது. ஆக அனைவரையும் நேரில் அழைத்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் உறவினருக்கு எழுதிய கடைசி எழுதப்பட்டதாக கூறப்படும் அந்த கடிதத்தின் கடைசியாக இந்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய யாரும் குடும்பத்தினை யாரும் பழிவாங்கி விட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டம் தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்யும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2 கடிதமே யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் தற்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த கடிதத்தை காவல்துறையினர் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.